நாம் தமிழர் கட்சி வரலாறு படைக்குமா 2026 தேர்தலில்? இதை குறித்து தான் இன்றைய காணொளி. உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள். செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை தனி மனிதனால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளுக்கு இணையாக 14 ஆண்டுகளாக தொடர் முயற்சியால் நாம் தமிழர் கட்சி தற்பொழுது வளர்ந்து நிற்கின்றது. இதனுடைய மிக முக்கிய நோக்கமாக செந்தமிழன் சீமானை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கிய நோக்கமாக இருந்து வருகின்றது. தமிழர் தேசம், தமிழுக்கான அனைத்து செயல்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்பது இந்த கட்சியின் கொள்கை பிடிப்பாக இருக்கின்றது. இதனுடைய மிக முக்கிய நோக்கமாக 2026 தேர்தல் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. செந்தமிழன் சீமான் வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டில் பல லட்ச இளைஞர்கள் தமிழ் மீது பற்று கொள்ள செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. செந்தமிழன் சீமான் வருகைக்கு முன்பு தமிழக இளைஞர்கள் அனைவரும் பல்வேறு நோக்கோடு இருந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. என்னவென்றால், படத்தின் பின்பும், அதாவது சினிமா நடிகர்கள் பின்பும், சில பல அரசியல் கட்சிகள் பின்பும் சென்று கொண்டிருந்தார்கள். அரசியல் என்றால் சாக்கடை என்று கூட ஒரு சில இளைஞர்கள் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அரசியல் என்பது நாம் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இருக்கக்கூடிய ஒரு செயலாகும். அரசியல் என்பது சாக்கடையாக இருந்தாலும் நாம் இறங்கி சுத்தம் செய்ய வேண்டும் என்று முதலில் தங்களுடைய நீதியான கருத்துக்களால் தமிழ்நாட்டு இளைஞர்களை கவர்ந்திழுத்தவர்தான் செந்தமிழன் சீமான். யார் எதை கூறினாலும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் நெஞ்சில் அரசியலை விதைத்து அரசியல் செய்வது புனிதம் என்ற கனவை அவர்களுக்குள் செலுத்தியது செந்தமிழன் சீமான் என்று கூறினால் அந்த வார்த்தை முழுமையாக தகும். மேலும் செந்தமிழன் சீமான் என்ற தனித்த ஒரு பெரும் ஆற்றல் இவ்வளவு பெரிய தமிழ் தேசிய களத்தை உருவாக்கியது என்றால் ஆம், அது நம்ப முடியாத பேருண்மையாகும். செந்தமிழன் சீமான் தங்களுடைய தொடர் முயற்சியாலும், மேலும் நாம் தமிழர் கட்சியில் பயணித்த அனைத்து உறுப்பினர்களாலும், அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாலும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்த்தெடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. எல்லா விதமான தடைக்கற்களையும் எல்லா விதமான இடையூறுகளையும் தவிர்த்துவிட்டு தற்பொழுது தனித்த பெரும் ஆற்றலாக, தனித்த பெரும் கட்சியாக, தமிழ்நாட்டில் பெயர் சொல்லக்கூடிய ஒரு கட்சியாக வளர்ந்து நிற்கின்றது. இதற்கு முன்பு ஆரம்பித்த கட்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு தேசிய அல்லது மாநில கட்சியுடன் கூட்டணியுடன் இருக்கிறது. ஆனால் எந்த விதமான கூட்டணியும் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு மேலாக அதாவது நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் செல்லாமல் தொடர்ச்சியாக தங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் தனித்த பெரு ஆற்றலாக தமிழ்நாட்டில் வளர வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்ற போக்கிலேயே இருக்கின்றார்கள். மேலும் அடுத்த தேர்தலும் தனித்தே சந்திப்போம் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் தற்பொழுது காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய பேட்டிகளிலும் கூறியிருக்கின்றார். மேலும் தமிழருக்காக ஒரு தலைமை இருக்க வேண்டும், ஒரு கட்சி இருக்க வேண்டும் என்று தமிழர்களும் விருப்பப்பட்டார்கள் போலும். ஆகையால் தான் நாம் தமிழர் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் மாநில கட்சியாக தற்பொழுது தமிழர்கள் ஏற்று நிற்கின்றார்கள். அதனால் மிகப்பெரிய வெற்றியை தமிழர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்றே கூறலாம். காசு பணம் இல்லாமல், கோட்டரும் கோழி பிரியாணியும் இல்லாமல், இதற்கு முன்பு இருந்த அரசியல் நடவடிக்கைகள் அறவே இல்லாமல் புதிதாக, புத்துயிராக, புத்தாக்கமாக தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் நன்மையான கருத்துக்களை மட்டும் கூறி மக்களுக்கான தேவையான அனைத்து செயல்பாடுகளையும் நாங்கள் செய்வோம், வெற்றி பெற்றால் நிச்சயமாக மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஒரு சொர்க்க பூங்காவனமாக மாற்றி அமைப்போம் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் சூளுரைத்திருக்கின்றார். எங்கள் கையில் ஆட்சியை தாருங்கள், அவ்வளவுதான், நாங்கள் முழுமையாக இந்த தமிழ்நாட்டை பார்த்துக் கொள்கின்றோம், முழுமையாக தமிழ்நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்கின்றோம் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நிச்சயமாக செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி மாபெரும் வெற்றியை 2026 தேர்தலில் பெறும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இலக்கு ஒன்றுதான், தமிழ் பேரினத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.